பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 28ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டிய காரியம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார். என்னென்ன விண்ணப்பங்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிற பாதையில் ஒவ்வொருத்தருக்கும் கடந்து போகிற பாதைகள் வித்தியாசம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தேவைகள் வித்தியாசம். ஒவ்வொருத்தரும் கடந்து போகிற சூழ்நிலைகள் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு என் தேவன் கேட்கிறார். கேட்டுட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அதுக்கு பதில் கொடுக்க போகிறார். நான் நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி என் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேனோ, நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் ஜெபம் கேட்கப்படுகிறதாங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ ஏன்னா நாட்கள் தாமதமாகும் பொழுது, சில சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என் ஜெபத்தை ஒருவேளை தேவன் தள்ளி விட்டாரோ, என் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க தயங்குகிறாரோ, இல்லை ஒருவேளை நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவளாக நான் இருக்கிறேனோ என்று சொல்லின ஏக்கங்கள் அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள வருகிற ஒன்று. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட வேண்டியது என்ன அப்படின்னா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை என் தேவன் கேட்டார். இதை தான் நாம் சொல்ல வேண்டிய காரியம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாக வேணாலும் இருக்கட்டும், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி அறிக்கையிடணும் அப்படின்னா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை என் தேவன் கேட்டார். என் தேவன் நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். நான் வேதனைப்படுகிற நேரத்திலெல்லாம் என் தேவன் என்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். என் கண்ணீர் விடக்கூடிய நேரத்திலெல்லாம் என் தேவன் என்னோட கூட தான் இருக்கிறார். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நான் என்ன நிலைமையில் எப்படி போனாலும் சரி, என் தேவன் என்னை விட்டு போக மாட்டார். அந்த நேரத்தில் என் கூப்பிடுதலை, என் சத்தத்தை என் தேவன் கேட்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் துளிர்விட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இக்கட்டு நேரங்களில் தான் இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒன்று. சாதாரண நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சியான நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் அதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இக்கட்டான பாதையின் மத்தியில் நான் போகும்போது இந்த வார்த்தையின் அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒன்று என்னுடைய வாழ்க்கையில். அப்போ அந்த சூழ்நிலைகளுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், நான் போகிற பாதையில் இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில் நான் போகும் பொழுது என் தேவன் என்னை பார்க்கிறவராக இருக்கிறார். என் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் போய் நின்ற நாட்களிலே நாம் சொல்ல வேண்டிய காரியம், என் சத்தத்தை என் தேவன் கேட்பார். என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு என் தேவன் கேட்டு நிச்சயமாக எனக்கு பதில் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எல்லாருக்குள்ளேயுமே தொழில்விடப்பட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இனிமேல் என்ன அறிக்கையிட போறீங்க அப்படின்னா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை என் தேவன் கேட்டார். கேட்டார் முடிஞ்சு, கேட்பார் இல்லை, கேட்டார். கேட்டுட்டாரு. எதுக்கு கேட்டார் அப்படின்னா, பதில் தருவதற்காக கேட்டார். கேட்டுட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, கேட்டுட்டாரு, கண்டிப்பாக அதற்கு பதில் கொடுப்பார் ஏற்ற காலத்தில். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதற்கு ஏற்ற பதிலை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுவார். இன்றைக்கு தேவன் நம்மகிட்ட அதை தான் சொல்கிறாரு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் மகனே மகளே, நான் உங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். அதனால் கவலைப்படாதீங்க. சூழ்நிலைகள், மனிதர்கள் வித்தியாசமாக பேசுகிறாங்க. சில காரியங்கள் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அப்படி இப்படி நீங்கள் நினச்சி கொண்டெல்லாம் இருக்க வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு, உங்கள் சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இதை சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவர். என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். என் சத்தத்தை என் தேவன் கேட்கிறார். என் சத்தத்தை தேவன் கேட்கிறார். என் விண்ணப்பத்தின் சத்தம் தேவ சமூகத்துக்கு போயிட்டே தான் இருக்குது, கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார் அப்படின்னு நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக பதில் கொடுத்து ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எனவே கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களை ஆளுகை செய்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே,
கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை நிறைவாக எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். என்னென்ன தடைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் அந்த தடைகள் எல்லாம் உடையட்டும். உம்முடைய பாதுகாப்பின் பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் தகப்பனே. எதிராய் நிற்கிற சூழ்நிலைகளை பரலோகத்தின் தேவன் மாற்றி போட்டு ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவீராக. எதிராய் நிற்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை, உங்கள் பாதுகாப்பு, உங்கள் தயவு நிறைவாய் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.